கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் பக்தி கோஷம் முழங்க வழிபட்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஓம் ரிஷபாய நமஹ, ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் சண்டேஸ்வராய நமஹ, சதுர்த்தாவரணே ஓம் லம் இந்திராய நமஹ, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. கூத்தாடி கழியாதே நீர், ஓம் நமச்சிவாய. திறம் சிந்தையில் வைமினோ, கூத்தாடி உறையும் குடமூக்கிலே என்ற அப்பர் சுவாமிகள் பாடிய கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுடைய குடமுழுக்க பெருவிழா மிக சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஆன்மீக மெய்யன்பர்கள் எல்லோருக்கும் கலச தீர்த்தம் வழங்கப்படும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தோட சிறப்புகள் என்ன? கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது? முழு தகவலை சொல்லுங்க. உலகின் முதலில் தோன்றிய ஸ்தலமாக கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் போற்றப்பட்டு வருகிறது. உலக புகழ்பெற்ற கும்பகோணம் மகாமக விழா முக்கிய கோவிலாகவும் விளங்கி வருகிறது. இத்தல சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் குடமுழுக்கு 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. இதற்கான திருப்பணிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு நடைபெற்று வந்தது. 18 கோடி மதிப்பில் திருப்பணிகள் அனைத்தும் நிறைவேற்ற நிலையில் இன்று குடமுழுக்கு நடத்தப்பட திட்டமிட்டது. இதையடுத்து கடந்த 27ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் குடமுழுக்குக்கான பூர்வாங்க பூஜைகள் தொடங்கப்பட்டது. 8 கால யாகசாலை பூஜைகள் இன்று நிறைவடைந்தது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் இருந்து கடங்களை தலையில் சுமந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து கோவிலின் விமான கோபுர கலசம் உள்பட பரிவார தெய்வ கோபுர கலசங்களுக்கு கடங்கள் கொண்டு செல்லப்பட்டு சரியாக 6:38 மணிக்கு குடமுழுக்கு நடைபெற்றது. குடமுழுக்கை முன்னிட்டு அதிகாலை முதலே 1000 கணக்கான பக்தர்கள் கோவிலில் உள்புறகாரம் மற்றும் 4 வீதிகளிலும் சுற்றி நின்று கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றிய போது ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.